ஹலோ மை சாய் டிவோட்டீஸ். இன்னைக்கு தேர்ஸ்டே அப்படின்றதால எங்கள் ஏரியாவில் இருக்க பாபா கோயிலுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகவே போயிட்டேன். அதனால ஆரத்திலாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. பட் போனதுக்கு பாபா சும்மாவா அனுப்புவார். சூப்பரான ஒரு 3 மிராக்கிள் பண்ணாருங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா, நான் வந்து ஒரு 5 to 4 சாய்பாபா குட்டி ஸ்டாச்சு வந்து கொண்டு போனேன், யாருக்குன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா எல்லாருமே வந்து பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டாங்க. யாருக்குமே தர முடியல. அப்புறம் பார்த்தா அதில் ஒரே ஒரு ஒரு அங்கிள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்தாரா. அவர்கிட்ட குடுக்கலான்னு நான் எழுந்து போறேன். அதுக்குள்ள அவருமே போயிட்டாரு. பொக்குடு போச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ஐயர் அங்கிள் கிட்ட பேசிட்டே இருக்கேன். அதே அங்கிள் ரிட்டர்ன் வந்து நிக்கிறாரு திரும்ப பாபா கிட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எடுத்து குடுத்தேன். ஒரே ஒரு ஸ்டாச்சு தான் குடுக்க முடிஞ்சது. பட் ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்பிள் கலர்ல அந்த ஃப்ளார் பார்த்தீங்கல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட்டே முல்லைப்பூ மட்டும் குடுத்துட்டாங்க. ஆனா அந்த பர்பிள் ஃப்ளார் வந்து நான் நெனச்சிட்டே இருந்தேன். இது எனக்கு கலர் கொஞ்சம் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு, புடிச்சிருக்கேன்னு. அது பாபாவோட நெஞ்சு கிட்ட வச்சிருந்தாங்க கரெக்ட்டா. அது குடுத்தா நல்லா இருக்குமேன்னு நெனச்சுட்டு நான் ஐயர் அங்கிள் கிட்ட கேட்கலான்னு வாய் எடுக்கிறேன். அவர்ல விபூதி பாக்கெட் குடுத்துட்டு, டக்குனு இதையும் எடுத்து குடுத்துட்டாரு. ஆஹா! பாபா எப்படி பாபா நெனச்சத உடனே குடுத்தீங்க அப்படின்னு சந்தோஷமா ஆயிடுச்சு. சலிக்க சலிக்க மிராக்கிள் பண்றாரு இவரு. 3வது மிராக்கிள் என்னன்னா, மேரி கோல்டு பிஸ்கெட் ரொம்ப கம்மியா இருந்தது. என் பையன் வந்து அங்க பிரசாதம் குடுக்குறவங்க கிட்ட கேட்டான் பாருங்க. அப்ப வந்து 1 தான் குடுத்தாங்க. அதனால பையன் கொஞ்சம் வருத்தமாயிட்டான். என்னடா இது அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் ஐயர் அங்கிள் ஓடி வந்து கை நெறைய பிஸ்கெட் அள்ளி குடுத்தாரு. "என்ன பாபா நான் வருத்தப்பட்டேன்னு நெனச்சு குடுத்துட்டீங்களா?" அப்படின்ற